ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராணி ஹாலோவினில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் பண்ணியிருந்தோம். அதை பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு காரோட பேட்ரி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இப்போ கார் பேட்டரியை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ காரில் பார்த்தீங்கன்னா கார் பேட்டரியை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. காரில் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி எடுத்தாகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் கன்னோட ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ ஷார்ட் கன் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் பீஸ் வச்சாச்சு. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டாவது ஷார்ட் கன் பீஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ரூம் பார்த்தீங்கன்னா இருக்குது. சீக்ரெட் ரூமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரூமு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வீல் கிராங்க் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற ரெண்டாவது ஷார்ட் கன் பீஸை பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் ரெடி பண்ணுற இடத்துல வச்சாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேசோலின் கேன் பார்த்தீங்கன்னா இருக்குது. கேசோலின் கேனை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா கார் சாவி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் காரில் கேசோலினை ஃபில் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா சவுண்டை ஏற்படுத்துறதுக்கு இப்போதைக்கு பயன்படுத்திக்கலாம். கிராணி பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டை கேட்டு அந்த சைடு வந்திருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைடு ட்ராவில் என்ன பொருள் இருக்குதுங்கிறத செக் பண்ண வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பார்க் பிளக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸ்பார்க் பிளக்கை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. காரில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராணியோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஷார்ட்கன் பீஸும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ மூணாவது ஷார்ட்கன் பீஸையும் கொண்டாந்து வச்சு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கன்னை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்கனில் புல்லட்டையும் லோட் பண்ணியாச்சு. கிராணிக்காக வெயிட்டிங்கு. கிராணி வர விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷூட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி மல்லாக்கா கிடக்குது. பழையபடி பார்த்தீங்கன்னா கன்னை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல புல்லட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லோட் பண்ணிக்கலாம். பழையபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுட்டு பார்த்தீங்கன்னா அதை கீழே தள்ளியாச்சு. இப்போ ஷார்ட் கன்னை இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடலாம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்பெஷல் கீ பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். அந்த ஸ்பெஷல் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் கீயை போட்டு பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ண ஷார்ட் கன்னை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 புல்லட் இருக்குது. ஒரு புல்லட்டை லோட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் சுற்றிக்கிட்டு இருக்கும். கரெக்டாக சுட்டு பார்த்தீங்கன்னா அதோட வலியை பார்த்தீங்கன்னா அடைச்சாச்சு. எதுக்கும் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா புல்லட்டை லோட் பண்ணி வச்சுக்கலாம். கிராணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஷார்ட் கன்னை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ராப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத செக் பண்ணிடலாம். சுண்டலி பார்த்தீங்கன்னா கடிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ட்ராப் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேனரை ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டனல் இருக்குது. அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறோம். இப்போ கிராணி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியாச்சு. 2.5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராணி மயக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்க டைம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா டனல் வழியாகவே கீழே இறங்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டனலை உடச்சிக்கிட்டு கீழே இறங்கினோம்னா கிராணியோட பாத்ரூம் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உடஞ்சிக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேனரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த ஸ்பேனரை கொண்டாந்து கார் இருக்கிற இடத்துல ட்ராப் பண்ணியாச்சு. இந்த ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா இன்ஜின் நெட்டை டைட் வைக்க யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புக்கை எடுத்தாச்சு. புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து கொண்டாந்து பார்த்தீங்கன்னா சோபாவில் ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா காரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கார் இன்ஜினை பார்த்தீங்கன்னா காரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். காரில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேனரை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 நெட்டு இருக்குது. இந்த 6 நெட்டையும் டைட் வைக்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேனர் தேவைப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6 நெட்டையும் பார்த்தீங்கன்னா டைட் வச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 45 நிமிஷத்துக்கு இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சுருக்கி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் கொடுத்துருக்குறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியலைன்னா புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6 நெட்டையும் டைட்டு வச்சாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தான்
ஸ்பைடர் கீயை கொடுக்க கிராணி பார்த்தீங்கன்னா கையாலேயே துடுப்பு போட்டு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைடர் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டனலில் போட்டு ஓப்பனும் பண்ணியாச்சு. வீல் கிராங்கை தூக்கி போட்டுடலாம். ஆல்ரெடி பார்த்துருந்தோம் வீல் கிராங்கை, எதுக்குன்னு தேவைப்படும்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கோதாவில் குதிச்சாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடரை ஏமாற்றிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக போய்கிட்டு இருக்கிறோம். அதுக்கிட்ட மாட்டினோம்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 நெட்டை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபை டைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிற ஸ்க்ரூ டிரைவரை வச்சு பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூவையும் பார்த்தீங்கன்னா கழட்டிக்கலாம். 4 ஸ்க்ரூவையும் பார்த்தீங்கன்னா கழட்டியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்லாக் கீ கிடச்சிருக்குது. பேட்லாக் கீயை கொண்டாந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் ஏறியாச்சு. இப்போ லிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு போயிடலாம். ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் பாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பாக்ஸையே ஓப்பன் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் ஹேண்டில் கிடச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பொருள் கிடச்சிருக்குது. 2 பொருளையும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கீழே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பொருளையும் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். லிஃப்ட்டு க்ளோஸில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஸ்பைடரால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாத நண்பர்கள் லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. லிஃப்ட்டு க்ளோஸில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடரால் ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்பி போகுது. மேலே பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் தொப்பி மாதிரி ஒன்று வச்சுருக்குது. பார்த்தீங்கன்னா மண்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேஜிக் தொப்பி வச்சுருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வேறு பக்கமாக போயிடுச்சு. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கிறோம். ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்க்கல. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடரை ஒன்றுமே பண்ண முடியாது. அது வேறு பக்கம் போனது பிறகு தான் நம்மளால் வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டனல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற டனலை உடைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்லாக் கீயை ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீல் ஹேண்டில் எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீ ட்ராப் பண்ண இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கேணி இருக்கிற இடத்துல கொண்டாந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா உள்ளுக்கருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேமர் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ஹேமரை வச்சு நம்ம பல வேலைகளை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமரை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பலகை இருக்குது. 3 பலகையும் உடச்சிக்கலாம். எலும்பு கூடு பார்த்தீங்கன்னா மூஞ்சிலேயே வெத்தலையை போட்டு தூக்கிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. என்ன பொருள் கிடைக்குதுங்கிறது தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பல்லு சக்கரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா எதுக்கும் தேவைப்படும், எடுத்துக்கலாம். இப்போ இந்த பல்லு சக்கரத்தை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அதே உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பலகை வழியே பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து வந்தாச்சு. ஃபேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சேஃப் கீ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்லாக் கீ ட்ராப் பண்ண இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ பேட்லாக்கை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேட்லாக்கை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷட்டர் இருக்குது. இந்த ஷட்டரை பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு கிளம்ப முடியும். இப்போ பேட்லாக்கை பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிங்கை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒயரை கட் பண்ண வந்திருக்குறோம். ஒயரை கட் பண்ணோன்னே ஃபேன் நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப் கீயை எடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருச்சு. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல லாக் ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவை கழட்டி பார்த்தீங்கன்னா கதவை கீழே தள்ளியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப் கீ எடுத்துக்கிட்டு சேஃப் இருக்கிற இடத்துக்கு வந்து சேஃப் லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா கார் கீ இருந்தது. கார் கீ எடுத்தாச்சு. கார் டிக்கியை ஓப்பன் பண்ணதில் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் கீ இருக்குது. மாஸ்டர் கீ தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேசோலின் கேனை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த டனல்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கிராணியை பார்த்தீங்கன்னா வேறு பக்கமாக திசை திருப்பிடலாம். இப்போ சவுண்டை போட்டு பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா வேறு பக்கமாக திசை திருப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேசோலின் கேனை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம்.
நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ கேசோலின் கேனை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். காரில் பார்த்தீங்கன்னா இப்போ கேசோலினை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ காருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கேசோலின் கேனை போட்டாச்சு. அப்போ தான் சவுண்டு வராது. சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி வரத்துக்கு முன்னாடி காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடலாம். பார்த்தீங்கன்னா ரிவேஸில் வந்துட்டோம். அந்த தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுந்துருச்சு. இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா காரை முன்னோக்கி போய் இடிக்கிறோம். பேனட்லாம் செதறுது. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இடித்து பார்த்தீங்கன்னா செவுத்தை உடச்சி காரை எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு. கிராணி பார்த்தீங்கன்னா பித்தான்னு முழிக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.